Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம ஐபிபிஎஸ் பிஓவில் பிஓபி ஒரு 1000+ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபே டிசைட் பண்ணோம் ஐபிபிஎஸ் பிஓக்கு. மற்ற சேனலை கம்பேரிட்டிவ்லி நம்ம சேனலில் கட் ஆஃப் கம்மியாக வந்ததுக்கு காரணம் இதுதான். ஸோ பிஓபி வேகன்சிஸ் ஆர்டிஐ வந்ததும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. பட் இந்த பிஓபி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு நம்ம டிஎன் பேங்கர்ஸ் ப்ரிலிம்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பிகினராக இருந்தால். அதில் அர்த்தமெட்டிக் கான்செப்டும் ப்ரிலிம்ஸுக்கு தேவையான கண்டென்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இங்கிலீஷும் சேர்ந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன சொல்லியிருந்தோம், அதுக்கு முன்னாடி இதுதான் ஆர்டிஐ. இந்த ஆர்டிஐ ஃபைல் வேணும்னா நீங்கள் இந்த டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா டிஎன் பேங்கர்ஸ் எஸ்எஸ்சி ரயில்வே சேனல் இருக்குது, டெலகிராம் சேனல், அதுலேயும் போய் பார்த்துக்கலாம். அந்த பிடிஎஃப் இந்த ஃபைல் அங்கே இருக்கும், நீங்கள் போய் ஃபுல் ஃபைல் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 62 +or-3ன்னு சொல்லியிருந்தேன். அதாவது 62லேருந்து 65க்குள்ளே நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நான் இந்த கட் ஆஃப் மேக் பண்ணது 6000 வேகன்சி கன்சிடர் பண்ணி மேக் பண்ணேன். ஒரு சில சேனல்லலாம் ஹையராக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு 4000 வேகன்சிஸ் பேஸ் பண்ணி ஒரு 70லேருந்து ஒரு 73 இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அது வந்து 4000 வேகன்சி நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு மேக் பண்ண கட் ஆஃப் வீடியோ. அவங்க மற்ற சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில சேனலில் 65 சொல்லியிருந்தாங்க. நம்ம ரொம்ப கம்மியாக சொல்லியிருந்தோம், 62லேருந்து 63. என்ன சொல்லியிருந்தேன், 6000 வேகன்சிஸ் இப்போ இருக்குது. இன்னும் ஒரு 500 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் ரிசல்ட் வரத்துக்குள்ளே. இன்னும் ஒரு 500 வேகன்சிஸ் ரிசல்ட் வரத்துக்குள்ளே ஒரு சில பேங்க்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 6500 வேகன்சிஸ் நம்ம ஜனவரியில் தான் ரிசல்ட் வரப்போகுது. அந்த டைமில் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கலாம், நமக்கு அந்த வேகன்சிஸ் கட் ஆஃப் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம். இதுக்கு ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பேர் டவுட்டாக இருந்தீங்க. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கையை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதோ அஃபிஷியலாக ஆர்டிஏ நமக்கு கிடைச்சிருச்சு. வேகன்சிஸ் அதிகமாக இருக்கிறது உண்மை தான். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமான கேண்டிடேட்ஸ் தான் மெயின்ஸில் எடுத்திருந்தாங்க. கட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் நம்ம 48 கட் ஆஃபும் இந்த 1000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு தான் சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு அப்போ அஃபிஷியலாக ப்ரூஃப் இல்லை, இன்டர்னல் சோர்ஸ் வச்சு தான் நான் சொன்னேன். பட் இப்போ நம்மக்கிட்ட ஆர்டிஏ அஃபிஷியலாக இல்லைனா கூட இந்த ஆர்டிஏ வச்சு நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம். என்னென்னா கட் ஆஃப் நமக்கு 62 +or-3 தான் இருக்கும். 60000 வேகன்சி வச்சு தான் நான் கட் ஆஃப் மேக் பண்ணேன். 4000 வேகன்சி வச்சு நான் மேக் பண்ணல. அப்படி 4000 வேகன்சி வச்சு மேக் பண்ணால் இந்த கட் ஆஃப் கரெக்டாக இருக்கும். இதில் நமக்கு நிறைய பேர் மெயின்ஸுக்கு இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. அதனால் 62 +or- சாரி ஃப்ரெண்ட்ஸ், 62 +or-3 கட் ஆஃப். இப்போ நான் அந்த கட் ஆஃப்லேயே ஸ்டாண்ட் பண்ணி தான் நிற்கிறேன். கம்மி இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணல. ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் ஒரு டாப்பராக இருந்தால் இந்த இன்ஃபோலாம் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டெல்லாம் தெரியும்னாக்கல நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஒரு பிகினர்ஸுக்கு நம்ம என்ன டேட் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி டாப்பரு நம்ம சேனலில் வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வீடியோவை. இதை பாருங்கள், எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாம் டேட்டு நோட்டிஃபிகேஷன் டேட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 1st வீக்கில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிலிம்ஸ் வந்து February 22லேருந்து ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸு April 1st வீக் வர வாய்ப்பு இருக்குதுன்னு ஆகாஷ் ஜாதவ் சார் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸாம் இப்படி இருக்குன்னா பிஓ எக்ஸாமுக்கான டேட்டு இதை நான் தனியாக வீடியோ மேக் பண்ணியிருந்தேன், பார்த்துக்கோங்க. இதுவும் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் வருது. நமக்கு எஸ்பிஐ கிளர்க்கும் எஸ்பிஐ பிஓவும் 1st வீக், 2nd வீக் இல்லைன்னா 3rd வீக், ஏப்ரல் 1st ஹாஃப்லே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சிஏவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி படிக்கணும். இப்போ இருந்தே நீங்கள் படித்தா மட்டும்தான் அப்போ பின்னாடி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாம் மார்க் டெஸ்ட் போகிறது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியும். அண்டு ஏப்ரலில் தான் மெயின்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்துக்கு மேலே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டைமை உங்களுடைய வீக்னஸ் ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பாருங்கள், ஒரே செகண்ட், நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல இதை பாருங்கள், நேற்று பேங்கிங் அவேர்னஸ் கொண்டு வந்தேன். நவம்பர் 1st வீக்கு பேங்கிங் அவேர்னஸ் கொண்டு வந்தேன். இதை பாருங்கள், பஸ்ஸில் டைம் சீக்வென்ஸ் பேஸ் பண்ண பஸ்ஸில் இது வந்து
இப்போ வரக்கூடிய யுஏஎஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி, இது இன்னொரு பசில். யுஎஸ்சி எக்ஸாமுடைய 2மே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். இன்றைக்கி 3வது கொஸ்டின் சர்க்கிள் பேஸ்டு 8 மெம்பர் டபுள் வேரியபிள் பசில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவேன். அண்ட் அதே மாதிரி டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு ப்ரிலிம்ஸ் சேனலில் இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்டேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய போட் அண்ட் ஸ்ட்ரீம் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரிலிம்ஸ் சேனலில் என்ன பண்ணுறேன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்டு வரேன். மெயின் சேனலில் டபுள் வேரியபிள் பசில் கொண்டு வரேன். மற்ற வீடியோஸ் ஏதாச்சும் கண்டென்ட் மேக் பண்ண முடிஞ்சால் மேக் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் நீங்கள் டச்சில் இருங்க. அப்பப்போ மெயின்ஸ் கண்டென்ட் டச்சிலே இருப்பீங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேர் ஐடிபிஐ ஜேஏஎம் கேட்டீங்க. ஐடிபிஐ ஜேஏஎம் கேட்டதுக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த 3 வீடியோ மஸ்ட்டாக வந்துடும். டைம் அவைலபிலிட்டி பொறுத்து நான் இன்னும் வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜேஏஎம் அண்டு ஒரு டபுள் வேரியபிள் பசில் மெயின்ஸ் லெவல் பசில் மாட்ரேட் லெவலில் தான். மெயின்ஸில் மாட்ரேட் லெவலு அண்டு ப்ரிலிம்ஸ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு பார்த்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ இங்கிலீஷுக்கு நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த பேங்கிங் வீடியோ இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இங்கே ஐகார்ட்லேயும் வரும். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பண்ணணும், இல்லை இந்த டைமிங்கே போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் முன்ன மாதிரி நம்ம டைம் எடுத்து சொல்லலாமா, இல்லை இதே மாதிரி ஒரு வீக்கில் ஒரே வீடியோவில் ஒரு 1/2 ஹவரில் முடிச்சிட்டேன், அது ஒரு 25 மினிட்ஸில் முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குயிக் ரிவிஷன் கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி பண்ணலாமா? அப்படி இல்லை நம்ம இன்னும் தெளிவாக முன்ன மாதிரி டீட்டெயில்டாக படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன ஐடியாவில் இதை கொடுத்தேன்னா, நீங்கள் இங்கே நான் ஒரு ஓவராலாக பேங்கிங் நியூஸை கவர் பண்ணிட்டேன்னா, நீங்கள் அந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எம்சிக்யூ பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அந்த டெலகிராம் குரூப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை டவுன்லோட் பண்ணி எம்சிக்யூவை நீங்கள் டீட்டெயிலாக கண்டென்ட்டோடு இருக்கும். அது எம்சிக்யூ இருக்கும், டீட்டெயில் கண்டென்ட்டும் இருக்கும், டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக ஒரு டெப்த்தாக கேட்பாங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாலாம் அங்கே படிச்சுக்கலாம். அண்டு மந்த்லி பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் விடுவாங்க இல்லையா அந்த வெப்சைட்டில் ஏசியில் விடக்கூடிய மந்த்லி பேங்கிங் பிடிஎஃபை நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சுக்கலாம். அப்போ நீங்கள் பேங்கிங் நியூஸை தரவாக கவர் பண்ணிக்கலனாவே எஸ்பிஐபிஓ கிளர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பிஐபிஓலெல்லாம் 60 மார்க்கு 50 கொஸ்டின் 60 மார்க்குன்னு நினைக்கிறேன். 60 மார்க் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு 20 மார்க் மேலே வாங்குறது 20 கவர் ஆகிறது நமக்கு 40 மார்க் மேலே கவர் ஆகிடும். ஆனால் நீங்கள் பாசிபிளாக ஒரு 20 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த பேங்கிங் சீரிஸ் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நான் நவம்பர்லேருந்து மார்ச் வரையும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏப்ரல் 2nd வீக் வரையும் கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது மார்ச் எண்டு வரைக்கும் தான் நமக்கு எக்ஸாம் கவர் ஆகும். நவம்பர்லேருந்து மார்ச் வரையும் கொடுக்குறேன். ஆல்ரெடி அக்டோபருக்கு 2 வீக்ஸ் கொடுத்தேன். இன்னும் பெண்டிங் இருக்கிற 2 வீக்ஸை நவம்பர் மாதம் முடிச்சுட்டு டிசம்பர் மாதம் முடிச்சுட்டு பெண்டிங் இருக்கிற அக்டோபர் 2nd 3rd வீக்கும் 4th வீக்கும் கவர் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிங் நியூஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் 1st வீக்கும் 2nd வீக்கும் வரக்கூடிய ஐடிபிஐ எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், மெயின்ஸ் கண்டென்ட்டை டிஎன் பேங்கர்ஸ் மெயின் சேனல்லையும் பிலிம்ஸ் கண்டென்ட்டை டிஎன் பேங்கர்ஸ் அர்த்தமெட்டிக் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட கைடன்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் போதும். நீங்கள் 2 சேனலும் டச்சிலே இருங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.